Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின் போட்டோம். அதே மாதிரி லாஸ்ட் மினிட் கொஸ்டின்னா ஒன்றும் இல்லைங்க, 10 5 மார்க் இருக்கும், 10 3 மார்க் இருக்கும், ஒரு 20 2 மார்க் இருக்கும், அவ்வளோதான். அதையாவது படிச்சிங்கன்னா ஒரு 50 60க்கு மேலே எடுக்கலாம், 70க்கு அப்படிங்கிறத சொல்கிறது. சார் என்ன சார் 10 கொஸ்டின் படித்தா 60 எடுத்துடலாமா? கரெக்டாக படிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் படித்ததை நல்லா போய் எழுதுனீங்களே 55 60 மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த வீடியோ 11th 12th ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு கெமிஸ்ட்ரியில். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் கொஸ்டின் ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட், மெயின்லி ஃபார் 11th 12th ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 12th நான் கடைசியில் என்னென்னு பேசுகிறேன். ஸோ இப்போ 11th பற்றி நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அப்புறம் 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், யூனிட் வாரியாக போட்டிருக்கேன். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 70க்கு 70 போட்டிருக்கேன். என்ன சார் நாளைக்கு தமிழ் எக்ஸாமு இன்றைக்கி கெமிஸ்ட்ரி பற்றி பேச வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சிலர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி சாயங்காலம் நம்ம சப்ஜெக்ட் படிக்கலாம், நாளையிலேருந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்கனால சில பேர் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு லீவ் எடுத்து படிக்கலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எது எப்படியோ கெமிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின் போடல, அதனால் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் 42 43 எக்ஸாம்பிள் 1 2 பேஜ் நம்பர் 11ல் எம்பிரிக்கல் ஃபார்முலா சமுதாயம் இதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். யூனிட் 2ல் 31 33 40 அவ்வளோதான். இந்த 3 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. போர் பாஸ்லேட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. டி ப்ரோக்கில் ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 3ல் 39 46 மட்டும்தான் 5 மார்க்கு. யூனிட் 4ல் 35 34 5 மார்க், அவ்வளோதான். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், யூஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், யூஸ் ஆஃப் டியூட்டீரியம் படிச்சுக்கோங்க. யூனிட் 6ல் 41 புக்கிங்கில் 6.3 ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இந்த 41 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், வான் டெர் வால்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூனிட் 7ல் இருக்கக்கூடிய இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 45 46 47 50 52 டெல்டா யூ டெல்டா ஹெச், இன்டர்னல் எனர்ஜியோட கேட்டசிக்ஸ், கிப்ஸ்பி எனர்ஜி கட்டில ஆற்றலோட கேட்டசிக்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் லா ஆஃப் வேரியஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இதுதான் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். யூனிட் 8 கேபிகேசி கண்டிப்பாக வந்துடும், அதில் நான் வேறு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வாட் ஆஃப் ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க, 39 48. யூனிட் 11ல் 32 38 மட்டும் தான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் சொல்லலை. யூனிட் 12ல் 17 19 20 ஓகேவா. இது எல்லாமே ஸ்ட்ரைட் 5 மார்க். கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரைட் 5 மார்க் தான் வரும்னு சொல்லிட முடியாது, பட் இப்போதைக்கு 4 5 மார்க் வரும். ஆனால் ஏபி போட்டு தான் அதிகமாக கேட்பாங்க, 4 5 மார்க் வரும். பட் இது எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அப்போ தான் நீங்கள் வந்து படிக்க முடியும், சரிங்களா? அப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? 2 மார்க் 3 மார்க்கும் சொல்லியிருக்கேன், அதில் ஏபியும் வரலாம், பட் இதெல்லாம் படிச்சிங்கனாலே போதும். எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னா 70க்கு 55லேருந்து 60 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், சரிங்களா? 2 மார்க் 3 மார்க்கு யூனிட் 1ல் 26 27 28 29 30 31 6 கொஸ்டின். யூனிட் 2ல் 27 32 39 ஹைன்சன்பர்க் பிரின்சிபல் மட்டும் புக்கிங்கில் படிச்சுக்கோங்க. யூனிட் 3ல் 24 25 27 29 37 38 41 45 47 இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதனால தான். யூனிட் 4 23 28 29 30 32 41 42. யூனிட் 6ல் 26 29 34 37 4 கொஸ்டின் தான். இதில் லா தான் இம்பார்ட்டன்ட். யூனிட் 6ல் சார்லஸ் லா, அவகாட்ரோ லா, கிரஹம்ஸ் லா, டால்டன் லா, கை லூசேக் லா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட், லிண்டஸ் கிளாஸ் அடியபெட்டிக், அந்த கீழே அந்த 3 பேராகிராஃப் லாஸ்ட் பேஜில் அது நல்லா படிச்சுக்கோங்க, அது வந்துடும். யூனிட் 7ல் ரொம்ப ஈஸி தான், 26 27 32 37 38 42. ஸோ பெரிய லெவலெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, எவ்வளோ இருக்குது, 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 8ல் 32 34 37 44 4 கொஸ்டின்ங்க. புக்கில் கியூ ரியாக்ஷன், கோஷன்ட் ரியாக்ஷன் கண்டிப்பாக படிச்சுங்க. யூனிட் 11ல் 31 33 36 41 42 43 கண்டிப்பாக படிச்சுங்க. சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமர்சம்னா என்னென்னு படிச்சிருங்க, கண்டிப்பாக வரும். யூனிட் 12ல் 16 21 இவ்வளோ தான். இது படிக்க மாட்டிங்களா? ஒவ்வொன்றிலையும் 5 6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேங்க, அது படிங்க. இப்போ 12வது பொறுத்த வரைக்கும் 12th பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். நமக்கு யூனிட் 11 12ல் நேமிங் ரியாக்ஷன் மெக்கானிசம் யூசஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நேமிங் ரியாக்ஷன் ஃபீனால்ஸில் இருக்க நேமிங் ரியாக்ஷன், ஈத்தர்ஸில் ஃபீடால் கரெக்ட் மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி பென்சால்டேட்டில் நமக்கு வந்து ஆல்டால் கைனிஸோட மெக்கானிசம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பென்சாயின் கண்டென்சேஷன், பெர்கின்ஸு, நெனவங்கள், மெல்ஷேட் கிரீன் எல்லாமே இருக்குது. டெஸ்ட் ஃபார் ஆல்டேடு, டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் இம்பார்ட்டன்ட், யூரோட்ரோஃபின் இம்பார்ட்டன்ட், அதோட யூசஸ் இம்பார்ட்டன்ட், ரோஸ்மந்த் ரிடக்ஷன் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தான் நான் இங்கே படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது எங்கே சார் பார்க்குறது அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவில் ஆல்ரெடி 4-5 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 6 7 8ல் இருக்கிறதுல டிடிசி ரொம்ப வீக்காக இருக்க பையனும் கூட இது படிச்சிடலாம், அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஷார்ட் கீ ஃப்ரெங்கல், இன்டெகிரேட்டரி கிளா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர், அப்புறம் ஆஸ்வர்ட் டைல்யூஷன்லாம், ஹேண்டர்சன் ஈக்குவேஷன், இதெல்லாம் ஸ்ட்ரைட் 5 மார்க். அது போக நீங்கள் 2 மார்க் 3 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம்.
இது 1 2 3 நாளில் 3 நாள் ஹெவியாக இருந்தாலுமே நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். அந்த ஒரு 10 கொஸ்டினாவது நீங்கள் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. யூனிட் 1 2 கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருப்பேன், படிங்க. யூனிட் 1 வந்து படித்ததான ஜோன் ரிஃபைனிங், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் எல்லாமே ஈஸி தான். யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேயே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும். யூசஸ் மட்டும் யூஸ் ஆஃப் போரெக்ஸ், போரிக் ஆசிட், போரான், சிலிக்கான் இது மட்டும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. பட் நான் ஆல்ரெடி கொடுத்தனால இங்கே எதுவுமே எழுதலை, பயப்படாதீங்க. யூனிட் எல்லா லெசனுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் எடுப்படும். 11க்காக இருந்தாலும் சரி, 12க்காக இருந்தாலும் சரி. நீங்கள் ஏதோ ஒரு லெசனை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கொடுத்ததில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ நான் கொடுத்த எல்லா லெசனுமே கவர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சென்டம் அடிக்க போகிறீங்கன்னா நான் எக்ஸாம் முன்னாடி வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. தமிழ் படிக்கணுமா சப்ஜெக்ட் படிக்கணும் யோசிச்சு பண்ணுங்கள். என்ன கேட்டால் தமிழ் படிக்கிறது பெட்டர். தேங்க்யூ.